ஈரோடு மாவட்டம் பவானியில அரசு பள்ளியில மின்சாரம் தாக்கி மாணவர் பலியான விவகாரம் குறித்து ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்காரு. விசாரணைக்காக 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா ஈரோடு ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. விசாரணையுடைய முடிவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. மாணவருடைய உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரி மேல கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. அதே போல பாதிக்கப்பட்ட மாணவருடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க அரசுக்கு கருத்துரு அனுப்பப்படும் அப்படின்னும் ஆட்சியர் அவர்கள் உறுதியளிச்சிருக்காரு. இந்த விவகாரத்தில் அரசு பள்ளியில மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறதால இதை சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம், கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஈரோடு ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் உறுதியளித்திருக்கக்கூடிய செய்தியை இப்ப நம்ம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். பவானியில அரசு பள்ளியில மின்சாரம் தாக்கி மாணவர் பலியான விவகாரத்தில் ஆட்சியர் அளித்த விளக்கங்கள் குறித்து விரிவாக வழங்க இணைகிறார் செய்தியாளர் மேகநாதன். வணக்கம் மேகநாதன், ஆட்சியர் அளித்த விளக்கம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள குப்பிச்சிபாளையம் பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவன் யோகேஷ் இன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா உயிரிழந்த மாணவர் தொடர்பாக வருவாய்த்துறையில 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து விசாரணையின் முடிவில் எந்த அதிகாரி மீது தவறு சுமத்த என்பது தெரிய வருகிறது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயிரிழந்த மாணவனுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பப்படும் எனவும் முழுமையான விசாரணைக்கு பிறகு யார் மீது தவறு இருந்தாலும் உடனே நடவடிக்கை சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒரு உயிரிழந்ததால் சாதாரண எடுத்துக் கொள்ள மாட்டோம் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு தொடங்கிய அந்த சாலை மறியல் போராட்டத்தை தற்போது வரை அதாவது 6:30 மணி வரை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று பார்த்தோமானால் இந்த மாணவன் உயிரிழந்தது போல இன்னும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் மின்சாரம் தாக்கியோ அல்லது பள்ளியில் ஏதாவது சுவர்கள் இடிந்து விழுந்தோ எந்தவித உயிர் சேதமோ மற்றபடி அசம்பாவிதம் எதுவும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பது ஒரு பிரதான கோரிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் குறிப்பாக இந்த பள்ளியில் சுற்றுச்சூழல் ஒரு அரசு பள்ளி தரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் அதனை உடனடியாக சரி செய்து அங்கு பயிலக்கூடிய 200க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு நிலையான ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க உரிய ஆய்வு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு நடத்தி தங்களுக்கு மிகுந்த அச்சம் இருப்பதாகவும் இங்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு உட்பட்டே நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வரக்கூடிய நிலை வருவதாகவும் மேலும் இந்த உயிரிழந்த மாணவனது குடும்பத்திற்கு அரசு வேலை பெற்றுத்தர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மாணவனுடைய உயிரிழப்பை கடந்து செல்லக்கூடாது, தங்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பு, எனவே இந்த பெற்றோருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என போராட்டத்தை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக இவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு கோவை மண்டல காவல் உயர் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இன்னும் ஒரு குறைந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளாக இவர்களுடைய போராட்டமானது நிறைவுக்கு வரும் என தெரிய வருகிறது. நன்றி மேகநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.